பாஜக கூட்டணியில் விஜய். ஆமா, இன்னைக்கு காலையில என்ன காமெடிங்க இது? பாஜக கூட்டணியில் விஜய் அப்படின்னு டைட்டில் வைக்கிறீங்க, கீழே அமித்ஷா படம் போடுறீங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், எந்த இன்டர்வியூல எந்த சேனல்ல எந்த அமித்ஷா இப்படி விஜய் பேர சொன்னாரு? தந்தியில பேட்டி எடுத்தாங்க. அமித்ஷா அவர்களை தந்தியிலையும் தினமலர்லையும் போய் பிரிண்ட்ல பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபுல் இன்டர்வியூ எடுத்து ஃபுல் பேஜ்ல ப்ளோ பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டேன். ஒரு இடத்துல கூட நம்ம தலைவர் விஜயினுடைய பேரையே சொல்லல. தினமலர்ல அப்படி ஒரு செய்தியே வரல. தந்தியில ஒரு சின்ன பெட்டி செய்தி போட்டிருக்கிறாங்க, உங்க கூட்டணியில் தாவேக்கா வருமாங்கிறதுக்கு. அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு ஹோம் மினிஸ்டர், தேர்தலுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, அப்ப அந்த எலெக்ஷன் டைம் அப்பதான் பார்க்க முடியும், தெளிவு பிறக்கும். இப்படி கூட்டணிக்கு வருவனும் சொல்லல, தலைவர் பெறையும் சொல்லல, விஜயன்ற வார்த்தையா அவர் வாயில வரல. ஆனா காலையில கரெக்டா எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் தமிழ் 24/7 போட்டாங்க. அடுத்து தந்தி டிவி, அடுத்து புதிய தலைமுறை, பாலிமர், வரிசை எல்லாரும் பாஜக கூட்டணியில் விஜய், பாஜக கூட்டணியில் விஜய் அப்படின்னு காலையில அலாரம் கிளாக் வச்சு அடிச்சு பிடிச்சு எழுந்த உடனே தலைவர் பேர் தான் சொல்லுவாங்க. முன்னாடி எப்படின்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா எங்க நடந்தது, யாரு சொன்னா, ஏது சொன்னான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி போடுறதுதான் ஊடகமா இருந்தது. இன்னைக்கு தந்தி டிவில போட்டோன்னா தலைமுறையில போறது, 2 பேரும் போட்டோன்னா நியூஸ் தமிழ் 24/7 போறது. இவங்க அத்தனை பேர் பண்ணும்போது பாலிமர் சும்மா இருக்குமா? நம்ம கிட்ட ஒரு சீப் இருக்கு, நாமளும் சிவன் போறது. எப்பா சாமிகளா, உங்க கற்பனை அமித்ஷாக்கு இப்படி ஒண்ணு சொல்லவே இல்லை, தலைவர் பெரியவர் சொல்லல. அப்புறம் 2வது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவுகளை பத்தி, கூட்டணியை பத்தி பேசுவதற்கு யாரா இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எல்லளவு அதிகாரம் கூட கிடையாது. இங்க தானை தலைவர் மட்டும்தான் அதை பேசுவார், அவர் மட்டும்தான் சொல்வார். அதுக்கு நடுவில் நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பயங்கரமா கிராபிக் கார்டெல்லாம் போட்டு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தமிழக ஊடகங்கள் அப்படின்னு போட்டாடிங்க.